நான் என் ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக அயர்லாந்து போகிறேன்னு சொன்னப்போ என்கிட்ட எல்லாரும் கேட்ட ஒரே கேள்வி, வாய் அயர்லாந்து, ஒய் நாட் யூகே. நான் இங்கே வந்து கூட நான் வந்துட்டு என்னோட மாஸ்டர்ஸ் லாவில் பண்ணுறேன்னு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இங்கேயும் என்னை எல்லாரும் கேட்ட கேள்வி வந்துட்டு, லானால யூகே தானே, ஏன் அயர்லாந்து வரீங்கன்னு. ஏன்னா இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும் அயர்லாண்ட்ஸ் ஃபார் ஹெல்த் கேர் சர்வீஸ், ஃபினான்ஸ், பிஸ்னஸ் இந்த மாதிரி கோர்சஸ்க்கு தான் ரொம்ப டிமாண்டிங். ஏன்னா இன்ஃபேக்ட் ஒரு அட் ஒன் பாயிண்ட் ஒரு NBFC வந்துட்டு என்னோட லோன் அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க, ஜஸ்ட் பிகாஸ் அயர்லாண்ட் இஸ் நாட் டிமாண்டிங் கண்ட்ரி ஃபார் லா கோர்சஸ். நான் இந்த வீடியோவில் என்னோட டாப் 3 ரீசன்ஸ் நான் ஏன் வந்துட்டு அயர்லாந்து செலக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னோட ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட். என்னோட ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு யூரோப்பியன் யூனியன் டேட்டா ப்ரொடெக்ஷன் லா. நீங்கள் கிராஃப் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இங்கே நியூ AI ஆக்ட் கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் இந்தியாவில் வந்து லாஸ்ட் இயர் தான் வந்துட்டு டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்டே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நான் இங்கே செலக்ட் பண்ணேன். என்னோட செகண்ட் ரீசன், என் ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் இதுவாக இருந்தாலும் நான் இதை வந்துட்டு யூரோப்பியன் யூனியனில் இருக்க எந்த கண்ட்ரியில் வேணாலும் நான் இதை வந்துட்டு பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அயர்லாந்து செலக்ட் பண்ணதுக்கான ரீசன், அயர்லாந்து இஸ் த ஒன்லி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி இந்த யூரோப்பியன் யூனியன். ஸோ நான் இன்னொரு அடிஷ்னல் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ அந்த தேர்ட் ரீசன் வேற என்ன, பிஆர் தான்.